திருநெல்வேலி ஊருக்கு திருநெல்வேலி பெயர் எப்படி வந்ததுன்னு தெரியுமா? பல ஆண்டுகளுக்கு முன்பு அந்த ஊர் வேணுவனம் என்று அழைக்கப்பட்டது. சிவபெருமானின் மீது அளவு கடந்த பக்தி வைத்திருந்தார் வேதப்பட்டர். அவர் மனம் முழுவதும் இறை நினைவே. தினமும் காலையிலேயே எழுந்து வீடு வீடாகச் சென்று நெல்லை பெற்று வருவார். அந்த நெல்லை இறைவனின் நெய் வைத்தியத்திற்காக சேகரிப்பது அவரது வாழ்நாள் கடமையாக இருந்தது. பெற்ற நெல்லை சன்னதி முன் பரப்பி உலர வைத்து பின்னர் குளிக்கச் செல்வது அவரது தினசரி வழக்கம். இறைவன் அருளால் எல்லாம் நன்றாக நடைபெறும் என்ற நம்பிக்கை அவருக்கு எப்போதும் உறுதியாக இருந்தது. அவ்வாறு ஒருநாள் அவர் நெல்லை சன்னதி முன் பரப்பி வைத்து குளிக்கச் சென்றார். திடீரென்று வானம் கருமேகங்களால் மூடப்பட்டது. சில நொடிகளில் மழை கொட்டி தீர ஆரம்பித்தது. குளித்து முடித்து அவசரமாக வந்த வேதப்பட்டர், ஐயோ, நெல்லெல்லாம் நனைந்துவிட்டதோ என்று கவலையுடன் பார்த்தார். ஆனால் அதிசயம், சன்னதி முன் பரப்பியிருந்த நெல்லுக்கு ஒரு துளி மழை தண்ணீரும் பட்டிருக்கவில்லை. சுற்றிலும் மழை வெள்ளமாக பொழிந்தாலும் நெல்லின் மீது ஒரு காணாத வேலி போல் பாதுகாப்பு இருந்தது. இந்த அரிய அதிசயத்தை கண்டு வேதப்பட்டர் மெய்சிலிர்த்தார். கண்களில் கண்ணீர் மல்க, என் இறைவா, உன் கருணை அளவே இல்லை என்று தொழுதார். அவர் உடனே இந்த நிகழ்வை மன்னன் ராமபாண்டியனிடம் தெரிவிக்க ஓடினார். மன்னனும் உடனே வந்து பார்த்தார். மழை கொட்டிய போதும் நெல்லு நனையாமல் இருப்பதைக் கண்டு வியப்புற்றார். உலகிற்காக மழை பெய்வித்தும் வேதப்பட்டரின் நெல்லை நனையாமல் காத்த சிவபெருமானின் திருவுளத்தை நினைத்து மன்னனும் மெய்சிலிர்த்தார். இறைவன் நெல்லுக்கு வேலியிட்டு காத்திருக்கிறான் என்று கூறி அந்த அருள் விளையாட்டை போற்றினார். அன்றிலிருந்து அந்த இறைவன் நெல்வேலிநாதர் என புகழப்பட்டார். அதுவரை வேணுவனம் என அழைக்கப்பட்ட அந்த புனித நிலம் இனி நெல்வேலி என அழைக்கப்படத் தொடங்கியது. உங்களுக்கு தெரிஞ்ச திருநெல்வேலி நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். திருச்சிற்றம்பலம்.